உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:20. Thy sun shall no more go down, neither shall thy moon withdraw itself. For the Lord shall be thine everlasting light, and the days of thy mourning shall be ended. Isaiah 60:20. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் காட் கோஸ் மினிஸ்ட்ரி சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே 2024 ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நமது ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா செய்தியை கேட்டு பிரயோஜனம் அடைந்த அநேகருடைய சாட்சிகளை இம்மட்டும் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட தம்முடைய வார்த்தையில் மாறாதவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம், கவனிப்போம். நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். கடந்த நாட்களில் நாம் கண்ட எல்லா துயரமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த புதிய ஆண்டிலே தேவன் தமது வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த புதிய ஆண்டையும் கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே நம்மோடு கூட இருந்தவர்கள் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆகிலும் நம்மை கொண்டு தமது திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். நல்ல எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இந்த ஆண்டு மகிமையாக துவங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான இந்த புதிய ஆண்டின் முதல் நாள் கால வேளையில் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தர் அளித்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த புதிய ஆண்டில் பிரவேசிக்க செய்த தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்மை பலப்படுத்தி நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தர் செய்ய தீர்மானித்த காரியங்கள் அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கும் என்பதை தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். இந்த ஆண்டிலும் கூட நம்மை பிரவேசிக்க செய்த தேவன் அவருடைய வார்த்தையை அடிப்படையாக வைத்தே நம் ஒவ்வொருவரோடும் கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைய தியானத்திற்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே நம்முடைய நித்திய வெளிச்சம். அவரே நம்முடைய நீதியின் சூரியன். இந்த நீதியின் சூரியனை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். இயேசுவே அந்த நீதியின் சூரியன் என்று நாம் காண்கிறோம். அந்த நீதியின் சூரியனின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டென்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வார்த்தையின் மூலம்
கர்த்தர் தம்முடைய ஊழியங்களிலே நம்மை பலப்படுத்தும்படியாய் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அது பகலானாலும் சரி இரவானாலும் சரி அவர் நமக்கு மறையாத வெளிச்சமாகவே இருப்பார். அது நிமித்தம் என்ன பயன் என்றால் இருளை குறித்த பயம் நமக்கு இல்லை. அதனால் ஏற்படும் துக்கங்களுக்கு இனி இடமே இல்லை. கர்த்தர் நம்மை நேசித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். கர்த்தர் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். இதன் காரணமாக எப்பொழுதும் நம் பட்சத்தில் நம்மோடு இருக்கிறவராகவே இருக்கிறார். தேவ பிள்ளைகள் இதை விசுவாசித்து செயல்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிட்டு போவதற்கும் தனியாக விட்டுவிட்டு போகிறதற்கும் அவர் மனிதன் அல்ல. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பேன் என்று சொன்னால் நிச்சயம் நம்மோடு இருப்பார். அவருக்கு பிரியமாய் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். சிருஷ்டிப்பிலே தேவனாகிய கர்த்தர் முதலில் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வானத்திலும் சரி பூமியிலும் சரி எந்த காரியத்தையும் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக வெளிச்சத்தை ஒரு துவக்க புள்ளியாக வைத்தார். இதை நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. தேவனாகிய கர்த்தர் ஒரு துவக்கமாக வெளிச்சத்தை வைத்து இந்த உலகத்தில் உள்ள சகல காரியங்களையும் படைத்தார். நம்முடைய வாழ்விலும் கூட தேவனே நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். அவர் துவக்கமாக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் முழுவதிலும், அதாவது மரண பரியந்தம் நம்மை நடத்துவதோடு நின்று விடாமல் மரணத்திற்கு பின்பும் அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். நித்திய வெளிச்சம் என்று சொல்லப்படுவது இந்த பூமியோடு முடிவது அல்ல. சதா காலமும் நித்திய காலமாய் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். வெளிச்சமாகவே இருப்பார். நமக்கும் அப்படியே இருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர்தான் துவக்கம், அவர்தான் முடிவு. நித்திய வெளிச்சமாக இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து நம்முடைய மரண பரியந்தம் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது தனக்கு ஏற்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளிலும் பயப்படாமலும் சோர்ந்து போகாமலும் முன்னேறி சென்றதற்கு ஒரே காரணம் என்னவென்றால் தன் தேவனையே தன் வெளிச்சமாக நம்பியிருந்தார். அதனால் தான் சங்கீதம் 23:3 இவ்வாறு சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கலாம், இருளான சூழ்நிலையில் இருக்கலாம், அடுத்தது என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய எல்லா தீங்கிற்கும் நம்மை விலக்கி காத்து நம்முடைய கால்கள் கண்ணிகளில் சிக்கி கொள்ளாதபடிக்கு பாதுகாக்கும். நாம் விழுந்து போகாதபடிக்கு, நாம் இடராதபடிக்கு தேவனுடைய வெளிச்சமே நம்மை நடத்தி செல்லும். வெளிச்சமாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்வோம். உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறதென்று வேதத்தில் வாசிக்கிறோமே. சந்தோஷத்தோடும் தைரியத்தோடும் இந்த 2024 முன்னேறி செல்வோம். காரணம், நம் கால் இடறுவதில்லை, நாம் இனி அழுவதில்லை, இனி நாம் கைவிடப்படுவதில்லை. இந்த நித்திய வெளிச்சத்திலே நாம் சந்தோஷமாய் தேவனை துதித்து கொண்டு பாடிக்கொண்டு கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் இந்த ஆண்டிலே அப்படிப்பட்ட நன்மைகளை எனக்கு தருவார் என்று விசுவாசித்து காத்திருப்போம். பிரியமானவர்களே, நம்மை குறித்த தேவனுடைய பிரதான நோக்கம் இன்னதென்று நாம் அறிந்திருக்க வேண்டியதும் அவசியம். நாமும் அவரை போல வெளிச்சமாக இருப்பதற்காகவே தேவன் நமக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். உதாரணமாக, எப்படி சந்திரன் சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்று பிரதிபலித்து இருளிலே வெளிச்சம் தருகிறதோ, நாமும் அவரின் ஒளியை
நம்மிடம் பெற்று இந்த உலகத்திலே வெளிச்சமாய் பிரகாசிப்பதே இதுவே தேவனின் பிரதான நோக்கம். இது ஒரு நாள் மட்டும் நடக்கிற விஷயம் அல்ல, அனுதினமும் நடக்க வேண்டிய விஷயம். இந்த 2024ஆம் ஆண்டில் உள்ள ஒவ்வொரு நாளும் நமக்கு நடக்க வேண்டிய விஷயம். நாமும் ஒரு சந்திரனைப் போல தேவனிடத்திலிருந்து ஒளியை பெற்று மற்றவர்களுக்கு அதை பிரதிபலிக்கிறவர்களாக மாற வேண்டும். பாவத்தின் அந்தகாரத்தின் இருளிலும் வாழ்கிற ஜனங்கள் தேவனுடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அழைக்கப்படுவதற்கு நாம் நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து இயேசுவை தம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பிரதிபலிக்க வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். சூரியனிடமிருந்து சந்திரன் வெளிச்சத்தை பெற்று பிரதிபலிக்கிறது போல கர்த்தருடைய பரிசுத்தமும் நற்கிரியைகளும் நம்மில் வெளிப்பட வேண்டும். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருப்பதற்கு தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை மறக்க வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் பாவமாகிய இருளுக்கு நம் வாழ்விலே இடம் கொடுக்க வேண்டாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்மை உலகத்தில் வெளிச்சமாயிருக்கும்படி உன்னத தேவன் விரும்புகிறார். நாம் இருக்கிற இடம் கிராமமாக இருந்தாலும் சரி, பட்டணமாயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கூட்டத்தார் நம்மை சுற்றி இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள் பிரகாசிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். இந்த அதிகாரத்தின் முதல் 1-2 வசனத்தில் வாசிக்கிறோமே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். தேவனுடைய பிரதான நோக்கம் இதுவே. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் அவருடைய ஒளியை பெற்று மற்றவர்களுக்கு பிரகாசிக்க செய்யும்படியாகத்தாம் எழும்ப வேண்டும். பாவ இருளில் வாழ்கிறவர்கள் பரிசுத்தரின் வெளிச்சத்தை காணும்படியாக நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனெனில் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடியிருக்கிறது. பிசாசானவனுடைய குருட்டாட்டத்தினாலே தேவனுடைய நன்மையை பார்க்க முடியாமல், அனுபவிக்க முடியாமல், கர்த்தர் செய்த காரியங்களை சாட்சியாய் சொல்ல முடியாமல் இருளில் இருக்கிற ஜனங்கள் உண்டு. அந்த இருளின் நடுவிலே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை வெளிப்படுத்தி வீச செய்யும் ஒளி கற்றையாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆண்டிலே நம்மை கொண்டு கர்த்தர் அதை செய்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய மகிமையை நாம் காண்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிப்போம் என்றால், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாமும் ஒரு காலத்தில் அந்தகாரத்தில் இருந்தோம். நாமும் தேவனை அறியாமல் இருந்த காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள் இருக்கிறது. கர்த்தருக்குள் நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். முன் காலத்தில் எப்படி இருந்தோம் என்று பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அதை நாம் பிரதிபலிக்கிற காலங்களை எண்ணி பார்த்து தேவனிடமாய் திரும்புங்கள். தேவனே, எங்கள் மேலே உங்கள் வெளிச்சத்தை வீசுங்க, எங்கள் மேலே உதித்து மற்றவர்கள் மேல் நாங்கள் அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க என்று கேட்போம். நம்முடைய கடந்த காலங்களிலே அந்தகாரமான காரிருளில் இருந்திருக்கிறோம். இனி அப்படி அல்ல. விசுவாசத்தோடு சொல்லுவோம், இனி நான் இருளில் இல்லை. காரணம், நித்திய வெளிச்சமாய் எனக்காய் கிறிஸ்து உதித்திருக்கிறார். இந்த 2024ஆம் ஆண்டு மற்றவர்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பதற்கு நித்தியமாக நமக்காக ஆதார வெளிச்சமாய் இருப்பார். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப விசுவாசித்து அறிக்கை செய்து கர்த்தருடைய மகிமையை நம்மீது வைத்துக் கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் இந்த வருடத்திலே இந்த வார்த்தையின் மூலம் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமது சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமாய் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும்
நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலும் தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உன்னதமான திட்டத்தை இந்த புதிய ஆண்டிலே நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு எதையெல்லாம் வாக்குத்தத்தமாய் சொன்னீரோ அதையெல்லாம் நிறைவேற்றி தருவீராக. தேவரீர், உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிறோம். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் தெய்வ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தொடுவீராக. எல்லா தேவ பிள்ளைகளையும் வெளிச்சத்திலே நடத்துங்க. உம்முடைய கிருபையும் சமாதானம் பாதுகாப்பும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தியானிப்போம். காரணம், கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்திலே நாமும் நடந்து மற்றவர்களுக்கும் வெளிச்சமாயிருப்போம். தேவனுடைய வருகை நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர் வருமளவும் நம்முடைய விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் காத்து கொள்வோம். நம்மில் இருக்கிற இருள் நீங்கட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன். காட் bless you. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டாரே. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. நீ வெட்டிடும் துறவெல்லாம் வற்றாத நீரூற்று. நீ வெட்டிடும் துறவெல்லாம் வற்றாத நீரூற்று. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே.
உடைந்த நாட்களுக்கும் நீ அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும் பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. நீ நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்கள் ஆகிடுமே. நீ நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்கள் ஆகிடுமே. நடந்த யாவுமே நன்மையாய் மாறிடுமே. நடந்த யாவுமே நன்மையாய் மாறிடுமே. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டாரே. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்